நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் அல்சர் பற்றி பார்க்க போகிறோம். அல்சர் ஏன் ஏற்படுது, அதை எப்படி சரி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம வயிற்று பகுதியில் ஹைட்ரோக்ளோரிக் அப்படிங்கிற ஒரு அமிலம் சுரக்குது. இது சுரக்கிறனால தான் நமக்கு பசிங்கிற உணவு ஏற்படுது. இப்படி ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் சுரந்து நம்ம சாப்பிடாமல் இருந்தால் அந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் நம்முடைய இரைப்பை சுவரில் பட்டு அது இரைப்பை சுவரை புண்ணாக்குது. இதுதான் அல்சர் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம வயிற்று பகுதியில் சுரக்கக்கூடிய ஒரு அமிலம் நம்முடைய இரைப்பை சுவரை புண்ணாக்குமா அப்படின்னா கண்டிப்பாக புண்ணாக்காது. அப்படின்னா அல்சர் எப்படி ஏற்படுது அதான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நாம் 3 வேளை சாப்பிடணும் அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. காலை, மாலை, இரவு அப்படி சாப்பிடணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் 3 வேளைக்கு சாப்பிடணும் அப்படிங்கிறது வாட்சில் உள்ள டயத்தை பார்த்து இல்லை. இந்த மனித உடலுக்கு எப்போ உணவு தேவையோ பசிக்குதோ அப்போ தான் சாப்பிடணும். அதுக்காக நேரம் தவறி சாப்பிடக்கூடாது. இப்போ உதாரணமாக காலையில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அடுத்து மத்தியானம் சாப்பிடுவோம். இது கிடையாது. நம்ம ஏதாவது சாப்பிடும்போது மத்தியானம் சாப்பாடு நமக்கு பசி ஏற்படாது. ஆனால் நம்ம மத்தியானம் சாப்பிடுவோம். ஏன்னா நம்ம 1 மணிக்கு சாப்பிடணும்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இப்படி அதே மாதிரி மத்தியானத்திலேருந்து இரவு கடையில் நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதோ ஒன்று சாப்பிட்ருவோம். நமக்கு நைட்டு பசிக்காது. இப்படி தொடர்ந்து பசியே இல்லாமல் ஏதாவது உணவுகளையும் சிற்றுண்டிகளையும் தேவையில்லாத ரசாயன உணவுகளையும் சாப்பிட்டே இருக்கிறனால இந்த வயிற்றில் கழிவுகளுடைய தேக்கம் ஏற்படுது. இப்படி கழிவு தேக்கம் ஏற்பட்டு செரிமான கோளாறு ஏற்பட்டு மலச்சிக்கல் ஏற்பட்டு தொடர்ந்து பிரச்சனையாக இருக்கனால நம்முடைய வயிற்றுப்பகுதியில் கழிவு தேக்கம் ஏற்பட்டு அந்த கழிவுகள் நாள்பட்ட கழிவாக தேக்கமடையுது. இப்படி கழிவுகள் தேக்கமடைனால சில நாளுக்கு அப்புறம் அது அந்த கழிவுகள் கெட்டு போய் அதிலேருந்து சில ரசாயனம் அமிலங்கள் சுரக்குது. அந்த அமிலம் தான் நம்முடைய இரைப்பை சுவரில் பட்டு இரைப்பை சுவரை புண்ணாக்குது. அந்த அமிலத்துக்கு தான் அரிக்கும் தன்மை இருக்குது. நம்ம ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் அப்போ சுரந்தா என்ன ஆகும் அப்படின்னா ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் சுரந்து நம்ம சாப்பிடாமல் இருந்தோன்னா அது நீர்த்து போயிடும். அதனால் நமக்கு எந்த ஆபத்தும் வராது. ஆனால் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் பசிச்சு சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா எனர்ஜி பற்றாக்குறை ஏற்படும், சோர்வு ஏற்படும். ஆனால் அல்சர் ஏற்படாது. அல்சர் ஏற்படுறதுக்கு என்ன காரணம்னா பசிக்காமல் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்றதுனாலையும் வயிற்று பகுதியில் கழிவுகள் தேக்கம் ஏற்படுறதுனாலையும் அந்த கழிவுகள் தேங்கி நாள்பட்ட கழிவாகி அதிலிருந்து சுரக்கக்கூடிய அமிலத்தாலையும் அந்த அமிலம் தான் நம்முடைய இரைப்பை சுவரை அரிக்கக்கூடிய தன்மை இருப்பதாலையும் தான் அல்சர் ஏற்படுது. இப்போ அல்சரை நீங்கள் குணப்படுத்துகிறாந்தா உங்கள் வயிறை முதல்ல இலகுவாக வச்சுக்கிறீங்க. வயிறு முதல்ல கனமாகக்கூடாது. எது கழிக்கிறது, ஏப்பம் வர்றது, நெஞ்சை கழிக்கிறது, இதெல்லாம் வயிற்றுக்குள்ளே ஆல்ரெடி கழிவுகள் தேங்கி இருக்குன்னு அர்த்தம். இப்போ கழிவுகள் தேங்காமல் பசிச்சு நேரத்துக்கு பசிக்கிற மாதிரி நம்ம தான் அதை உருவாக்கணும். பசிச்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு அல்சர் பிரச்சனை முழுமையாக விடுபட முடியும். ஏற்கனவே அல்சர் வந்தவங்களுக்கு அந்த வயிற்றில் புண்ணானால அந்த வயிற்று பகுதியில் கடுமையான வலி இருக்கும். அவங்களும் இதே மாதிரி தான் படிப்படியாக அவங்க உணவு முறை மாற்றத்தை ஏற்படுத்தி தேவைப்பட்ட அக்குப்பஞ்சர் மருத்துவத்தை பயன்படுத்தி உங்களுடைய நோய்களை சரி பண்ண முடியும்.